திருச்சிற்றம்பலம். நம்மையாளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கு மணியேனின் வணக்கம். இந்த வாரம் 146வது அமர்வாக திருத்தல முற்றோதல் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயிலாதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கிர தேசிய சுவாமிகளின் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 145வது அமர்வில் திருநாளூர் மயானம் மற்றும் திரு கடுவாய்க்குறைப்புத்தூர் ஆகிய 2 திருத்தலங்களிலும் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் திரு கடுவாய்க்கரைப்புத்தூர் திருத்தலத்திலேயே நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை ஆலங்குடி என்று தற்போது அழைக்கப்படுகின்ற திரு இரும்போலை மற்றும் திரு அரதை பெரும்பாழி ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அத்தலங்களில் திருஞான சம்பந்த பெருமானால் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அத்திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஊழியர்கோன்பு பொழித்த புகலியர்கோ கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன்னூரை கொடமிகு கரேயது வடி கொடுத்தனதடி வழிபடும் வரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவள முறை இறையே எல்லாம் வல்ல திருக்கையிலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்று 161வது திருத்தலம் திரு இரும்பூலை என்கிற ஒரு புண்ணிய தலம். தற்போது இதற்கு வழங்கப்படுகிற ஒரு பெயர் திரு ஆலங்குடி என்று வழங்கி வருகிறது. திரு ஆலங்குடி நம்முடைய கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் சாலையிலே அமைந்திருக்கிற ஒரு புண்ணியத்தலம் திரு ஆலங்குடி என்கிற புண்ணியத்தலம். சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டார் என்கிற வரலாறு 2-3 தலங்களுக்கு உண்டு. இதே வரலாறு திருநீலக்குடிக்கும் உண்டு, வடக்கே ஒரு தலத்திற்கும் உண்டு.
அந்த வகையிலே இந்த திரு ஆலங்குடி, ஆலம்னா விஷம், இறைவன் விஷத்தை உண்டான், விடத்தை உண்டான் என்ற வரலாறு சொல்லுவதனால இந்த ஊருக்கு திரு ஆலங்குடி என்று வழங்கப்படுகிறது. மற்றொரு முறையில் சொன்னால் இந்த ஆலயம் மிக சிறப்பு வாய்ந்தது. குரு பகவானுக்குரிய ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். மங்கள குரு இருக்கிற ஸ்தலம். குரு பெயர்ச்சிக்கு பெயர் போன ஒரு ஸ்தலமாக விளங்கி வருகிறது திரு ஆலங்குடி. இந்த ஊர்ல எந்த விதமான விஷங்களும் ஏறுவது கிடையாது. விஷ ஜந்துக்கள் இந்த மக்களை ஒன்றும் செய்வதும் கிடையாது. விஷமும் ஏறுவது கிடையாது என்பது இந்த ஊர் மக்களுடைய ஒரு தலையாய நம்பிக்கையாக இது விளங்கி வருகிறது. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தலம். சுந்தரர் பெருமான் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபட வேண்டும் என்று எண்ணினார். வருகின்ற வழியிலே வெட்டாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றில் வெள்ளம் வந்தது. தண்ணீர் கரை புரண்டு ஓடியது. இதனால் சுந்தரர் ஆற்றை கடந்து இறைவனை அடைவதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார். இறைவன் ஓடக்காரனாக வந்து, படகோட்டியாக வந்து சுந்தரரை அப்படகிலே ஏற்றி இந்த ஆலயத்திற்கு வந்து சேர்த்தார் என்பது தல புராண வரலாறு. இது பெரிய புராணத்துல இல்ல, ஸ்தல புராணம்னு ஒண்ணு உண்டு. அதற்கு உள்ள ஒரு வரலாறு. மற்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் இந்த வெள்ளத்தை கண்டு கலங்கிய போது, இந்த வெள்ளத்தை கண்டு சற்று அஞ்சிய போது, இவருடைய பயத்தை, இவருடைய அச்சத்தை விநாயகர் நீக்கினார். ஆகையினாலே இங்க இருக்கிற விநாயகருக்கு கலங்காமல் காத்த பிள்ளையார் விநாயகர் என்று ஒரு பெயர் வந்தது. கலங்காமல் காத்தவர், கலங்காமல், கலக்கமில்லாமல் கலங்காமல் காத்த விநாயகர் என்கிற பெயர் உண்டு. ஆனால் தேவார பதிகங்கள்ல இந்த ஆலயம் இரும்பூளை, பூளை அப்படின்னா பூள செடி. மகர சங்கராந்தி அன்றைக்கு நாமெல்லாம் வீடுகள்ல ஊமத்தை, பூளை, சிவபெருமானுக்கு உகந்த மலர் பூளை செடி காடுகள்ல, குறிப்பாக மழை பெய்து பனி விழும் காலங்களில் விளைகின்ற ஒரு செடி, வறட்சி செடி, பூளை செடி. இந்த செடியை இப்போ நம்மெல்லாம் சிறுநீர் கற்கள் உருவாவதற்காக அப்படி உருவாகி இருக்கிற அடியார்கள், அன்பர்கள் இந்த பூளை பூவை சாறெடுத்து அருந்தினால் அந்த கல் நீங்கும் என்பது பலர் கண்ட உண்மை. அப்படி என்று சொன்னால் விளங்கும் என்பதற்காக சொல்லுவேன். பூளை என்பது வெள்ளை நிறத்திலே அரிசி போன்ற வடிவிலே இப்படி இருக்கும். அதான் பூளை செடி, பூளை பூ. சுந்தரர் சொல்லுவார், பூளை பூவை போல வாழ்க்கை. ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்துவார்கள், மற்ற முறை அதை தூக்கி வீசி விடுவார்கள். மகர சங்கராந்தி அன்று ஒவ்வொருடைய வீட்டு வாசலிலே காப்பு கட்டுதல் என்கிற விழாவிலே இந்த ஊமத்த மலர், பூளை இவையெல்லாம் வீட்டினுடைய வாசலிலே அன்பர்கள் செருகி வைப்பார்கள். அந்த பூளையிலே 2 விதமான பூளை உண்டு. ஒன்று வெண்பூளை, வெண்மையான வெள்ளை நிறத்தினுடைய பூளை. மற்றொன்று கருநிற பூளை. அந்த கருநிறை பூளையை நமக்கு கிடைக்கவும் கிடையாது, அதை பாவிக்கவும் நம்மளால முடியாது. ஆனால் இந்த ஆலங்குடியிலே கருநிற பூளையாக ஒரு காடாக இது இருந்தது.
காசியாரண்யர் அப்படின்னு பேர் வந்தது. அப்படி கருநிற பூளை வந்ததனால இதுக்கு பேரு இரும்பூளை என்று பெயர். இருட்டு நிறத்திலே இந்த வனங்கள், இந்த பூளை செடி சேர்ந்ததனால இரும்பூளை என்று பெயர் வழங்கப்பட்டது. பின்னால அதற்கு ஆலங்குடி என்று பெயர். நவக்கிரக குரு பகவானுடைய பரிகார ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்கி வருகிறது. இங்கிருக்கிற இறைவனை வழிபட்டால் நம்முடைய வாழ்வு மங்களமடையும், திருமண தடை நீங்கும், இல்லற வாழ்விற்கு சுகம் பெறலாம் என்றெல்லாம் இந்த திருக்கோயிலை பற்றி பல தலபுராணங்கள் மிக செம்மையாக வந்து கொண்டிருக்கிறது. பஞ்ச ஆரண்ய ஸ்தலம் என்று ஒரு வழக்கம் உண்டு. ஆரண்யம்னா காடு, வேதாரண்யம், ஸ்வேதாரண்யம். ஆரண்யம் அப்படின்னா காடு, வனம் என்று பெயர். இந்த ஆலயத்தை ஒட்டி 5 தலங்கள் பஞ்ச ஆரண்யம், பஞ்சம்னா 5, 5 ஆரண்ய ஸ்தலங்கள் இருக்கிறதாக தலபுராணம் சொல்லுகிறது. பஞ்ச ஆரண்ய கஷேத்திரம் என்று சொல்லுவார்கள். ஒன்று திருக்கருகாவூர். பஞ்சாரண்ய கஷேத்திரங்கள்ல திருக்கருகாவூர். மற்றது அவள் இவள் நல்லூர். 3 ஆலங்குடி. 4வது தலம் திருக்கொள்ளம்பூதூர். 5வது அரித்வாரமங்கலம் என்கிற அரதை பெரும்பாழி. அடுத்து வரக்கூடிய தலம் அரதை பெரும்பாழி என்கிற அரித்வாரமங்கலம். இந்த 5 ஸ்தலங்களும் பஞ்ச ஆரண்ய தலங்களாக நம்முடைய புராணங்கள் மிக செம்மையாக சொல்லுகிறது. அந்த வகையிலே இன்று நாம் இந்த தலத்தை விண்ணப்பம் செய்வோமாக. திருஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய பதிகம், அவருடைய துதியை பாடிவிட்டு துவங்குவோம். கதிர்மதி நுழையும் படர்சடை மகுடத்து ஒருத்தியை கரந்த விருத்தனை பாடி முத்தின் சிவிகை முன்னால் பெற்ற அத்தன் காழி நாட்டுரை அணங்கோ மொய்த்தெழு தாமரை அல்லி தவிசிடை வளர்ந்த காமரு செல்வ கணங்குழை அவலோ மீ மறுத்தருவளர் விசும்பின் தவநெறி கலக்கும் உருவளர் கொங்கை உருபசித்தானோ வாருணக்கும்போ மன்மதன் கோடியோ ஆரணியத்து உளரும் தெய்வ மதுவோ வண்டமர் குழலும் கெண்டயம் கண்ணும் வஞ்சி மருங்குள் கிஞ்சுகவாயும் ஏந்தில முலையும் காந்தள கையும் ஓவியர் தங்கள் உன்மதி காட்டும் பட்டிகை பலகை வான் துகிலிகையார் இயக்குதற்கரியதோர் உருவு கண்டு என்னை மயக்க வந்துதித்ததோர் வடிவிது தானே
மயக்க வந்துதித்ததோர் வடிவிது தானே. ஏ ஏ பண் இந்தளம், ராகம் மாயாமாலவ கௌலை என்று சொல்லுவினோம். மாயாமாலவ கௌலை என்று சொன்னால், சங்கீதம் படித்துக் கொண்டிருக்கிற அன்பர்கள் முதலாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ராகமாக இது அமைகின்றது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த இந்தளம் என்கிற பித்தாபரை சூடி சடையா எனுமால் எத்தனையோ பதிகங்கள் நாங்கள் இந்த பண்களில் நாங்கள் பாடியிருக்கிறோம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த இந்தள பண்ணை நாங்கள் சேர்ந்து பாடுவோம். இதுல ஒவ்வொரு பதிகத்திலையும் கேள்வி கேட்கிறார் ஞானசம்பந்தர். சீரார் கழலே தொழுவீர் இது செப்பீர். செப்பீர் என்று சொன்னால் தமிழ் மொழியில பேசுங்கள் என்று விடையும். வாரார் முலை மங்கையொடும் உடனாகி ஏறார் இரும்பூலை இடம் கொண்ட ஈசன் காரார் கடல் நஞ்சு அமுதுண்ட கருத்தே. ஏன் இந்த ஈசன் கடல் நஞ்சை உண்டான்? இப்படி முதல் கேள்வியே கேட்கிறார். இரண்டாவது கேள்வியாக, ஏன் இந்த பெருமான் இடுகாட்டில் கரிகாட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று கேட்கிறார். கடல்தான் கரி காணிடை ஆடும் கருத்தே என்று கேட்கிறார். மூன்றாவது பாடல்ல இன்பா இரும்பூலை இடம் கொண்ட ஈசன் பொன்போல் சடையில் புனல் வைத்த பொருளே. சடையில ஏன் தண்ணீரை வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். நான்காவது பாடல்ல உச்சித்தலையில் பலி கொண்டு உழல் ஊனே. ஊன் அப்படின்னு சொன்னா உணவு, சோறு. பலி என்றால் பிக்ஷை, பிச்சை ஏற்பது, தானம் ஏற்பது. உச்சித்தலையில் பிரம்மனுடைய உச்சி மண்டை ஓட்டில் ஏன் இறைவன் பிச்சை எடுக்கிறான்? இவனுடைய மனைவி கச்சிப்பொலி காமகோடி, காமக்கொடியுடன் கூடியிருக்கிற அம்பிகை 32 அறங்களை வளர்க்கின்ற காஞ்சிபுரத்திலே இருக்கிற அம்பிகையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு இவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் என்று கேள்வியை கேட்கிறார். இந்த மாதிரியான நகைச்சுவையோடு சுவாமியை பார்த்து பாடுகிறார் ஞான சம்பந்த பெருமான். மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் இது. அனைவரும் சேர்ந்து பாடி சிவபுண்ணியம் பெறுவோமாக. சீரார் கழலே தொழுவீர் இது செப்பீர் வாரார் முலை மங்கையோடும் உடனாகி ஏறார் இரும்பூலை இடம் கொண்ட ஈசன் காரார் கடல் நஞ்சமுதுண்ட கருத்தே. தொழலார் கழலே தொழு தொண்டர்கள் சொல்லி குழலார் மொழிகோல்
வளையோடுடனாகி எழிலார் இரும்பூலை இடம் கொண்ட ஈசன் கழல்தான் கரிக்கானிடையாடும் கரோ தே அன்பாலடி கை தொழுவீரறியீரே மின் போல் மருங்குள் மடவாளொடு மேவி இன்பாயிரும் பூளையிடம் கொண்ட ஈசல் பொன்போல் சடையில் புனல் வைத்த பொருளே புனல் வைத்த பொருளே நச்சி தொழுவீர் கணக்கம் இது சொல்லீர் கச்சி பொலி காம கொடிவுடன் கூடி இச்சித்திரும் பூளை இடம் கொண்ட ஈசல் உச்சி தலையில் பலி கொண்டுழல் ஊனே பலி கொண்டு உழல்வோனே சுற்றாந்தடியே தொழுவீரிது சொல்லீர் நற்றாட்குழநங்கையோடும் உடனாகி எற்றேயிரும் பூளை இடம் கொண்ட ஈசன் புற்றாரவோடு என்பு பூண்ட பொருளேயே தோடார் மலர்தூய் தொழு தொண்டர்கள் சொல்லி சேடார் குழல் சேயிழையோடு உடனாகி ஈடாய் இரும் பூளை இடம் கொண்ட ஈசல் காடார் கடுவேடுவனான கருத்தே காடார் கடுவேடுவன் ஆன கருத்தே ஒருக்கும் மனத்தன்வருள்ளீர் இது சொல்லி பருக்கை மத வேழம் உரித்துமையோடும் இருக்கை இரும் பூளை இடம் கொண்ட ஈசல் அரக்கல் உரம் தீர்த்து அருளாக்கியவாரே துயராயின நீங்கி தொழும் தொண்டர் சொல்லி கயலார் கரும் கண்ணியோடும் உடனாகி இயல்பாய் இரும் பூளை இடம் கொண்ட ஈசல் முயல்வார் இருவர் கரியாகிய மொயம்பே துணை நன்மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லி பனைமன் முளை பார்ப்பதியோடுடனாகி இணையில் இரும் பூளை இடம் கொண்ட ஈசன் அணைவில் சமன் சாக்கியம் ஆக்கியவரே எந்த இரும் பூளை இடம் கொண்ட ஈசன் சந்தம் பயில் சண்பை உள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் செப்பிய பத்திவை வல்ல செந்தமிழ் செப்பிய பத்திவை வல்ல பந்தம் அறுத்து ஓங்குவர் பான்மையினாடேயே பந்தம் மறுத்தோங்குவர் பான்மையினாலேயே
பந்தம் மறு தோங்குவரு பான்மையினாலே பான்மையினாலே ஏ திருச்சிற்றம்பலம். செந்தமிழ் செப்பிய 10 இவை வல்லார் பந்தம் அறுத்து ஓங்குவர் பான்மையினாலே என்று சொல்லுகிறார்கள் ஞானசம்பந்த பெருமான். இந்த பதிகத்தை பாடுகிற அன்பர்கள், பதிகத்தை கேட்கிற அன்பர்கள் செந்தமிழ் செப்பிய 10 இவை வல்லார் பந்தம் அறுத்து பந்தவாசங்கள் நீங்கி அவர் ஓங்கி வளர்வார்கள், ஓங்குவர் பான்மையினாலே என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக வடிவாக சொல்லுகிறார்கள். இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்து பெரிய புராண பாடலை விண்ணப்பம் செய்வோமாக. அப்பதியில் அமர்கின்ற ஆளுடைய பிள்ளையார் செப்பரும் சீயே திருஆரை வடதளியில் சென்றிரஞ்சி ஒப்பரிய தமிழ் பாடி உடனமரும் தொண்டருடன் எப்பொருளுமாய் நின்றார் இரும்பூடை எய்தினார் எப்பொருளுமாய் நின்றார் இரும்பூடை எய்தினார் இரும்பூடை எய்தினார். அருணகிரி சுவாமிகள் பாடிய மிக கடினமான பொது தல திருப்புகள். தான தத்தான தானன தான தத்தானன தானன தான தத்தானன தானன தந்த தான. வலஜி ராகம் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பாணிக்குட்படாத படாது சாதகர்கான சற்றொன்னாதவாதிகள் பாஷிக்க தகாது பாதக பஞ்சபூத பாசத்தில் படாது வேறொரு பாயத்தில் பூகாது பாவனை பாவிக்க பேராது வாதனை நெஞ்சமான நெஞ்சமான ஏனிகட்டோனாதது மீதுயர் சேனுக்கு சமான நூல் வழி ஏறி பற்றொன்னாது நாடினர் தங்களாலும் 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 ஏது செப்பொன்னாததோர் பொருள் சேரத்து சேர துக்கம் மகோ உததி ஏற செத்தை நாறு தாளை வணங்குவேனோ வணங்குவேனோ. ஆணி பொற்பிரதாபமேருவை வேடிட்ட
கடாவி வாசவன் ஆபத்தை கேட நிசாசரன் தம் பிரகாசம் ஆழி சத்ரச்சாய நீழலில் ஆதித்த பிரகாச நேர்தர ஆழி சக்கரவாள மாதரும் எம்பிரானே 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 மாணிக்க பிரவாள நீலமதானி பொற்காதை நூபுரவாச பத்மபாத சேகர சம்புவேத சம்புவேத வாசிக்கப்படாத வாசகம் ஈசற்கு சுவாமியாய் முதல் வாசிப்பித்த தேசிக சுரர் தம்பிரனே வாசிப்பித்தே வாசிப்பித்த தேசிக சுரர் தம்பிரானே தேசிக சுரர் தம்பிரானே 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 மிக சிறப்பு வாய்ந்த திருப்புகள் இது. பாணிக்குட்படாது சாதகர் காண சற்றொனாது வாதிகள் பாஷிக்கத்தகாது பாதக பஞ்சபூத. பாணினா கரம், கை, பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லுவார்கள். கைப்படாம பாணிக்குட்படாது. உங்களுடைய சொல்லுவாங்க வழக்கத்துல ஒவ்வொருத்தரோட பாணி பாணி நட்டங்கள் பயின்றாடும் பரமன். பாணின்னா கையை வீசி ஆடும். பாணிக்குட்படாது சாதகர் காண சற்றொனாதது. எவ்வளவு பெரிய சாதனை பண்ணினாலும் அதை பார்க்க முடியாது. சமயவாதிகள் பாஷிக்கத்தகாது. சமயவாதிகளால பாஷித்தல்னா பேசுதல், பாஷை, பாஷித்தல். என்னதான் கரைத்துக் கொண்டாலும் பேசிக் கொண்டிருந்தாலும் அதை அடைய முடியாது. பாஷிக்கத்தகாது பாதக பஞ்சபூத பாசத்தில் படாது. இந்த பஞ்சபூத வலையிலே அதை பார்க்க முடியாது. வேறொரு உபாயத்தில் புகாது. வேறொரு உபாயத்திலே அதை காண முடியுமா என்றால் காண முடியாது. பாவனை பாவிக்க பெறாது. அதை பாவனையாலும் பாவிக்க இயலாது, பாவிக்க முடியாது. பாவிக்க பெறாது வாதனை நெஞ்சமான ஏணி கட்டொணாதது ஏணி எட்டாதது ஏணி கட்டொணாதது. ஏணி போட்டு ஏற முடியாது. மீதுயர் சேருக்கு சமான நூல் வழி ஏறி பற்றொணாது நாடினர் தங்களாலும். மிக உயர்ந்த படித்த ஞானம் படித்தவர்களாலும் எத்தனை நூல்கள் படித்தாலும் கூட அவர்களால் அதை பற்ற இயலாது, பற்ற முடியாது. பற்றொனாது நாடினர் தம் சுரர் தம்பிரானே. ஏது செப்பொனாத. எதாலும் செப்ப முடியாது. இவரும் செப்புகிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏது செப்பொனாததோர் பொருள் சேர துக்க துக்கமா மகோ உததி. துக்கம் என்கிற பெரிய கடல், உததினா கடல். எதை சொல்லுகிறார்? கையில பிடிக்க முடியாதது, யாராலும் சொல்ல முடியாதது எது? இந்த ஞான பொருளை, உன்னுடைய திருவடியை எவராலும், உன்னுடைய பெருமையை, உன்னுடைய அருள் ஞானத்தை எவராலும் பெற இயலாது.
அதைத்தான் சொல்லுகிறார் அருணகிரி சுவாமிகள். கையில தொட முடியாது, அதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. உன்னை மற்ற வழிகளில் சேர முடியுமா அண்ணா? அது முடியாத காரியமாயிற்று. அப்ப எப்படி உன்னை வணங்குவது? ஏது செப்பொனாததோர் பொருள் சேர துக்க மாம் மகோ உதவி. பெரிய மகோன்னா பெருசு. உதவி ஏற, உதவினா கடல், உதவி ஏற செச்சை நாறு தாளை வணங்குவேனோ. செச்சைனா இச்சி மலர் அப்படின்னு சொல்லுவார்கள். சிகப்பா அம்பு மாதிரி இருக்கும். இந்த சிகப்பு கலர்ல இச்சை மலர், செச்சை புரைமேனியன்னு சொல்லுவார் மணிவாசகர். செச்சைன்னா செக்க செவேல், இப்படி நீள் நிலமா குச்சி மாதிரி இட்லி பூன்னு சொல்லுவார்கள். செச்சை நாறு தாளை வணங்குவேனோ, அப்பேற்பட்ட சிவந்த தாளை நான் வணங்குவேனோ. ஆணி பொன் பிரதாப மேருமை வேடிட்டு கடாவி வாசவன் ஆபத்தை கெடா மிசாசரர் தம் பிரகாசம். 64 திருவிளையாடல்ல ஒரு திருவிளையாடல் மேருமலையை செண்டு எறிந்தார் என்கிற ஒரு வரலாறு உண்டு. மேருமலைங்கிறது அப்படியே தங்கத்தினால ஜொலிக்கிற ஒரு மலை. மேருனாவே தங்கம். மேருமலை. ஆணி பொன் பிரதாப மேருவை. மதுரையில பஞ்சம் வந்தது. மக்கள் பாண்டிய மன்னன் ஆளவாய் சொக்கநாத பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்தனர். ஆளவாய் சொக்கநாதர் முருகப்பெருமான் உக்கிர பெருவழுதியாக அவதாரம் செய்தார் மதுரையிலே. அவரை கூட்டிக் கொண்டு சென்று மேருவை செல்வத்தை அள்ளி கொண்டு வா என்று சொன்னார் நம்முடைய எல்லாம் வல்ல சிவபெருமான், சோமசுந்தர கடவுள். முருகப்பெருமானும் சேனாதிபதியாக சென்று மேருவை கேட்டார். மேருவே, மதுரையில இருக்கிற பஞ்சத்தை நீக்குவதற்காக உன்னுடைய முடியிலே இருந்து சில பொன்காசுகளை வழங்கு என்று சொன்னார். ஆனால் மேருமலையோ தர இயலாது மறுத்தது. உடனே முருகப்பெருமான் தன் கையிலே இருக்கிற வேலை மேருமலை மீது வீசி மேருமலையை பிளந்து செல்வத்தை கொண்டு வந்து கடாவி மக்களுடைய பஞ்சத்தை நீக்கினார் என்று திருவிளையாடலுடைய புராணத்தை ஒரு புராணம் சொல்லுகிறது. மேருவை பொன் செண்டால் எரிந்த படலம் என்று உண்டு. அதை அருணகிரி சுவாமிகள் முருகப்பெருமானை வைத்து பாடுகிறார். ஆணி பொன் பிரதாப மேருவை வேளிட்டு கடாவி வாசவன் ஆபத்தை கெடா நிசாசரர் தம் பிரகாசம். ஆழிச்சத்திர சாயை நீழலில் ஆதித்த பிரகாச நேதர ஆழிச்சக்கரவாளமாள் தரும் எம்பிரானே. அப்பேற்பட்ட ஆழிச்சத்திர சாயை நீழலில் இருக்கின்ற மயில் வாகனம் மீது ஏறி பிரகாசம் நேர்தர, ஆதித்த பிரகாசம், 1000 கோடி சூரிய பிரகாசங்களை உடைய ஆழி சக்கரவாளம் என்று சொல்லக்கூடிய அந்த மலை மீது அமர்ந்து, சக்கரவாளம் மலை மீது அமர்ந்து அடியவருக்கெல்லாம் அருள் காட்சி வழங்குகிற எல்லாம் வல்ல சுப்பிரமணியனே, முருகனே, மாணிக்க பிரபாள நீலமதானி பொன் கிராதை நூபுர வாச பத்ம பாத சேகர சம்புவேத. மாணிக்க மணிகள், நீலமணி, இவையெல்லாம் வள்ளி அம்மையினுடைய பாதங்கள்ல விழுந்து கிடந்ததா. அப்படி முருகப்பெருமான் வள்ளியை பாதத்தை வணங்கி வள்ளியை புணர்ந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானே, உன் வாச பத்ம பாத சேகர சம்பு. சம்புன்னா சிவன்.
சுயம்பு என்கிற வார்த்தைக்கு சம்பு என்று பெயர். சம்புவேத வாசிக்கப்படாத வாசகம், யாராலும் வாசிக்கப்படாத வாசகம் எது? பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரத்தை ஈசற்கு சுவாமி, சுவாமினா மேலானவன் என்று அர்த்தம். நிறைய பேர் சுவாமி சுவாமி என்று அழைப்பார்கள். சுவாமிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்று சொன்னால், சுவாமி என்கிற வார்த்தைக்கு மேலானவன், உயர்ந்தவன். ஐயான்னு சொல்லுவோம் அல்லவா, அது மாதிரி ஐயா என்று சொல்ற வார்த்தைக்கு வடமொழியில சுவாமி, ஐயாமார். அதுதான் பின்னால ஐயர் என்று மாறியது. ஐயர், ஐயன். சுவாமி அப்படின்னா மேலானவன். சுவாமியாய் முதல் நீ, சுவாமியாய் முதல் வாசிப்பித்த, வாசிப்பித்தர். அவர் தோள் மேலே அமர்ந்து கொண்டு சிவபெருமானுடைய செவியிலே, தேசிகன்னா குரு, தேசிகன் அப்படின்னா ஆச்சாரியன், ஆசிரியன், குருநாதன்னு பேரு. தேசிகா சுரர் தம்பிரானே, சுரர்னா தேவர், அசுரர்னா அசுரர், அசுரர். இது சுரர்னா தேவர். சுரர் தம்பிரானே, சுரர் தம்பிரானே, சுரர் தம்பிரானே. ஏ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி திருஆலங்குடி தலத்தை வழிபட்ட நாம் மற்றொரு தலமாகிய, அடுத்த தலமாக விளங்கக்கூடிய அரதை பெரும்பாழி என்கிற ஒரு தலம். அரதை பெரும்பாழி தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் போகிற மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல அரதை பெரும்பாழி, அடுத்தது கோயில்வெண்ணி, இந்த ரெண்டும் பார்க்க வேண்டிய தலங்கள். இது பழைய பெயர் அரதை பெரும்பாழிங்கிறது பழைய தேவார பெயர். ஆனால் தற்பொழுது வழங்குகிற பெயர் ஹரித்வார மங்கலம் என்று பெயர். நான் முன்னமே சொன்னேன், தமிழ்நாட்டில் என்னென்ன பெயர் இருக்கிறதோ அவையெல்லாம் வடக்கேயும் ஒன்று உண்டு. சுவாமி நஞ்சை உண்ட வரலாறு 2-3 தலங்கள்ல இருந்தாலும் கூட வடக்கையும் ஒன்று உண்டு. ஹரித்வார்ல சிவபெருமான் நஞ்சை உண்ட வரலாறு அங்கேயும் பேசப்படுகிறது. இப்ப இதுக்கு பேரு ஹரித்வார மங்கலம்னு பேரு. இதே பெயர்ல வடக்க ஒண்ணு உண்டு, ரிஷிகேஷ் பக்கத்துல ஹரித்வார் அப்படின்னு சொல்லுவோம். ஹரித்வார் என்று சொல்லுவினம் அங்க இருக்கிற மக்கள். ஹரித்வார், ஹரினா மகாவிஷ்ணு, துவார் அப்படின்னா ஓட்டை, துளைன்னு பெயர். ஓட்டை அல்லது துளை, குழின்னு பெயர். மகாவிஷ்ணு வராகமாக, பன்றியாக அவதாரம் செய்து சிவபெருமானுடைய பாதார விந்தங்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்று துளையிட்டு அவர் சென்றார் என்பது வரலாறு. அது 2 இடங்கள்ல நடந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஒன்று வடக்கே இருக்கிற ஹரித்வார், ரிஷிகேஷுக்கு அருகாமையில் இருக்கிற ஹரித்வார். மற்றொன்று நம்முடைய தஞ்சைக்கு அருகாமையில் இருக்கிற ஹரித்வார, இங்கே ஹரித்வார மங்கலம். இன்னமும் அந்த துவாரம் இருக்கிறது மூலஸ்தானத்துல. மகாவிஷ்ணு பன்றியாய் துளைத்து கொண்டு சென்ற துவாரம் அந்த ஊர்ல இருக்கிறதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிக அற்புதமான ஒரு சிவாலயம். அதற்கு பழைய பெயர் அரதை பெரும்பாழி.
என்று ஒரு பெயர் உண்டு. பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று. சுவாமியுடைய பெயரே பாதாள வரதர் அப்படின்னு பேரு. பாதாளம்னாவே தெரியும், கீழே இருக்கிற அதல சுதல விதல பாதாளம்னு 7 லோகம். பூமிக்கடிய எது இருந்தாலும் அது பேரு பாதாளம்னு பேரு. அதனாலதான் பூமிக்கடியே வாழக்கூடியவருக்கு வேதாள உலகம், வேதாளர் என்று சொல்லுவார்கள். அங்க எப்போதும் குளிர்மையா இருக்கும். அதான் கூதாளம்னு பேரு. கூதாளம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் மொழி ஜாலங்கள்ல இந்த தாளம் அப்படின்னு வந்தாவே குளிர்ந்ததுன்னு அர்த்தம். அதான் தாளம்பூ என்று வந்தது. அப்படி ஹரித்வார மங்கலம். ஹரினா மகாவிஷ்ணு, விஷ்ணு பெருமாள். அவர் துவாரமிட்டு சுவாமியினுடைய பாதத்தை கண்டுகொள்வதற்காக அவர் சென்றார் என்று வழங்கி வருகிறார்கள் பெரியவர்கள். அப்பேற்பட்ட இங்கும் ஞானசம்பந்த பெருமான் மட்டுமே பாடியிருக்கிறார்கள். அரதை பெரும்பாழி என்கிற ஒரு தலம், பார்க்க வேண்டிய ஸ்தலம். இந்த தலத்தை ஞானசம்பந்த பெருமான் கொள்ளிப்பண்ணில் பாடியிருக்கிறார்கள். கொள்ளிப்பண். இப்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய துதியை சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே செல்லுவோம். வடிக்கண்ணியாலை இவ்வான் சுரத்தினூடே கடிக்கண்ணியானோடும் கண்டோம் வடிக்கண்ணியில் மாம்பொழில் சேர் வைகை அமன் மலைந்தான் வன்கோழி பூம்பொழிலே சேர்ந்திருப்பார் புக்கு நவரோஸ். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் போன்ற மானின் நேர்விழி போன்ற பதிக அமைப்பிலே பாட வேண்டியது. பைத்த பாம்போடரை கோவணம் பாய்புலி மொய்த்த பேகள் புழ கம்முது காட்டிடை நித்தமாக நடம் ஆடிவன் பித்தர் கோயில் அறதை பெரும் பாழியே பைத்த பாம்போடரை கோவணம் பாய்புலி மொய்த்த பேய்கள் முழக்கம் முது காட்டிடை நித்தமாக நடமாடி வெண்ணி பித்தர் கோயில் அறதை பெரும் பாழியே கயல சேலகரும் கண்ணிய நாள்தோறும் பயலை கொள்ள பலி தேர்ந்துழல் பான்மையார் இயலைவானோ நினைந்தோர்களும் எண்ணரும் பெயரர் கோயில்
அறதை பெரும் பழியே, அறதை பெரும் பழியே. கோடல் சாலவும் உடையார் கொலையானையின் மூடல் சாலவ் முடையார் முடி காடிடை ஆடல் சாலவ் உடையாகிய பீடர் கோயில் அறதை பெரும் பழியே. மன்னரீரார் அழலார் மலி காடினார் விண்ணர் வேதம் விரு தோதுவார் மெய்ப்பொருள் பன்னர் பாடல் உடையாரொரு பாகமூ பெண்ணர் கோயில் அறதை பெரும் பழியே. அறதை பெரும் பழியே. மறையர்வாயின் மொழி மானோடு வெண்மழு கரைகள் சூலம் உடை கையற்காரதரும் நரைகள் கொன்றை நயந்தார் தரும் சென்னி மேல் திரையர் கோவில் அறதை பெரும் பழியே. திரையர் கோயில் அறதை பெரும் பழியே. புற்றரவம் புலி தோலரை கோவனம் தச்சி விண்ணட ஆடுவர் தாழ்தரு சுற்றமர் பாரிடம் தொல்கொடியின் மிசை பெற்றர் கோயில் அறதை பெரும் பழியே. பெற்றர் கோயில் அறதை பெரும் பழியே. அறதை பெரும் பழியே. துணையிருந்தஞ்சொறி சங்கமர் பெண் பொடி இணையிலே ஏற்றை புகந்து ஏறு வருமெறி கணையினார் முப்புறம் செற்றவர் கையினில் பிணையர் கோயில் அறதை பெரும் பழியே. சரிவிலா வல்லற கண் தட தோடலை நெறிவிலாரம் வட தானெறி மென்புழல் அறிவை பாகம் அமர்ந்தாரடியாரோடும் பிரிவில் கோயில் அறதை பெரும் பழியே. பிரிவில் கோயில் அறதை பெரும் பழியே. பரியராயன்பனி மார்பின நீர்மல்கும் எரியராவும் சடை மேல் பிறை ஏற்றவர் கரியமாலோடையன் காண்பரிதாகிய பெரியர் கோயில் அறதை பெரும் பழியே. அறதை பெரும் பழியே. நானிலாத சமன் சாக்கியர் நாள்தோறும் ஏனிலாதம் மொழி அவ்வழிலாயவர் சேனூலமதில் தீயழ செற்றவர் பேணு கோயில் அறதை பெரும் பழியே. பேணு கோயில் அறதை பெரும் பழியே. பெரும் பழியே. நீரினாயார் புன்சடை நிமலனுக்கு இடமென பாரினார்.
பெரும் பாழியை பாரினார் பரகரதை பெரும் பாழியை சீரினார் காழியுள் ஞான சம்பந்தன் செய்ய சிறினார் காழியுள் ஞான சம்பந்தன் செய்ய ஏறினார் தமிழ் வல்லார்க்கு இல்லையாம் பாவமே ஏறினார் தமிழ் வல்லார்க்கு இல்லையாம் பாவமே இல்லையாம் பாவமே இல்லையாம் பாவமே ஏ சுவாமியினுடைய புகழை மிக அழகாக சொல்லுகிறார் ஒவ்வொரு பாடல்லையும். பைத்த பாம்போடரை கோவனம் பாய்ப்புலி மொய்த்த பேய்கள் முழக்கம் முது காட்டிடை நித்தமாக நடமாடி வண்ணி பித்தர் கோயில் அறதை பெரும் பழியே. இதற்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இராது. ஏனென்று சொன்னால் ஞானசம்பந்தர் தெளிவாகவே பாடியிருக்கிறார். பைத்த பாம்போடு அரை கோவனம் பாய்ப்புலி, புலித்தோல் பாம்பு கோவனம், மொய்த்த பேய்கள் முழக்கம் முதுகாட்டிடை, பேய்கள் முழக்கமிடுகிற சுடுகாடு, அங்கே வாழுகின்றான். நித்தமாக தினமும் நடமாடி வெண்ணிறணி, திருநீரை அணிந்து கொண்டு ஆடுகின்ற பெருமான் பித்தர். பித்தர் கோயில் அறதை பெரும் பாழியே. கயல சேரகரும் கண்ணியரு, மீன் போன்ற கண்களை உடைய பெண்கள் நாள்தோறும் பயலை கொள்ள, பயம் கொள்ள, அவர்கள் மயங்க பசலை கொள்ள, பலி தேர்ந்துழல் பான்மையார் இயலைவானோ நினைந்தோர்களுக்கு எண்ணரும் பெயரர் கோயில் அறதை பெரும் பாழியே. இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் கோடல் சால உடையார் கொடையானையின் மூடல் சால உடையார், புலி கானிடை ஆடல் சால உடையார் அழகாகிய பீடர் கோவில் அறதை பெரும்பாழியே. மன்னரு நீரார் அழலார் மலி காலினர், மண் நீர் நெருப்பு காற்று, விண்ணரு வேதம் விரித்து ஓதுவார் மெய்ப்பொருள் பன்னரு பாடல் உடையார் ஒரு பாகம் பெண்ணர் கோவில் அறதை பெரும்பாழியே. மறையின் வாயின் மொழிமானொடு வெண்மழுக்கரை கொள் சூலம் உடைய கையறு காரார் தரும் நரைகொள் கொன்றை நயந்தார் தரும் சென்னி மேல் பிறையர் கோயில் அறதை பெரும்பாழியே. கொன்றை அணிந்த பெருமான், பிறை அணிந்த பெருமான் என்று சொல்லுகிறார். புற்றரவம் புலித்தோலரை கோவனம் தற்றரவின் நடமாடுவர் தாழ்தரு சுற்றமரு பாரிடம் தொல் கொடியின் மிசை பெற்றரு கோவில் விடைக்கொடி, ரிஷபக்கொடி, நந்தி கொடியை ஏந்தி கொண்டு வந்த பெருமான் என்று சொல்லுகிறார். பெற்றர் கோவில் அறதை
பெரும்பாழியே பெரும்பாழியே துணையிருத்தஞ்சு சுரிசங்கமருவன் பொடி இணையில் ஏற்றை உகந்து ஏறு வரும் எரிக்கையினான் முப்புறம் செற்றவன் கையினில் பிணையரு கோயில் அறதை பெரும்பாழியே. முப்புறத்தை எரித்து வரலாறை சொல்லுகிறார். சரிவிலா வள்ளரக்கண் தடந்தோலை நெறிவிலார் அடத்த நெறி மென்குழல் அறிவை பாகம் அமர்ந்தார் அடியாரோடும் பிரிவில் கோயில் அறதை பெரும்பாழியே. ராவணனை அடர்த்த வரலாறை சொல்லுகிறார். அம்பிகையோடு பிரியாதிருக்கிறார் என்று சொல்லுகிறார். வரியற என்பு, என்புனா எலும்பு, பாம்பு எலும்பு, மார்பினரு நீர்மல்கு எரியராவும் சடைமேல் பிறையேற்றவர் கரிய மாலோடு அயன் காண்பு அரிதாகிய பெரியர் கோயில் அறவை பெரும்பாழியே. நான் இல்லாத சமன் சாக்கியர், வெட்கமில்லாத சமணர்கள் சாக்கியர்கள் நாள்தோறும் ஏனில்லாத மொழி அவ்வெழிலாயவர் இறைவனை குறை சொல்லக்கூடிய அவர்களை விட்டு ஒதுங்கி சேனுலா மதில் தீயழச் செற்றவர் முப்புறத்தை எரிய செற்றவர் பேணு கோயில் அறதை பெரும்பாழியே. இந்த 10 பாடலை பாடியவர்கள் கேட்டவர்கள் சிறிநாயார் புன்சடை நிமலனுக்கு கிட்டமென பாரினாயார் பரவரை பெரும் பாழியே. சிறிநாயார் காழியுள் ஞானசம் பந்தன் செய்கி எறினாயார் தமிழ் வல்லார்க்கு இல்லையாம் பாவமே இல்லையாம் இல்லையாம் பாவமே பாவமே இல்லையாம். திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை பாடிய அன்பர்கள் பெரிய புராண பாடலை பாடுவோமாக. பாடுமறை பெரும் பாழியே முதலாக சேடப்பயில் திருசேரை திருநாளூர் புடவாயில் நாடிய சினரையூர் தென்புத்தூர் நயந்திரஞ்சி நீடு தமிழ் தொடை புனைந்த நன் நெடுநகரில் இனிதமர்ந்தார் இனிதமர்ந்தார். அருணகிரி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய பொது தல திருப்புகள். ஆரபி ராகம். தனன தனன தந்தன தந்தன தனன தானன தந்தன தந்தன தனன தானன தந்தன தந்தன தனதான. உகரில் சேவள தந்துர சங்கிரம நிருதர் கோபக்கு கோபக்ரவுஞ்ச நெடுங்கிரி பொருத சேவக குன்றவர் பெண் கொடி மணவாளா மணவாளா. புனித பூசுரரும் சுரரும் பணி புயச புயச பூதர என்றிரு கள்புணல் பொழிய மீமிசையன் புதுலும்பிய மணனாகி
மன்னனாகி அகில பூத உடம்பினில் மறுவும் ஆயிரம் கரணங்களும் மபிழ யானும் இழந்த இடந்தனில் உணர்வாளே அகிலவாதிகளும் சமயங்களும் அடையாமென அன்றன நின்றதை அறிவிலேன் அறியும் படியில் அருள் புரிவாயே மகர கேதனமும் திகழ் செந்தமிழ் மலய மாருதமும் பலவெம்பரி மலசீலி முகமும் பட மஞ்சரி பெரியாடும் மதுகராரம்பி குஞ்சணியும் மதுரக்கார் முகமும் பொற வந்தழு மதனராஜனை வெந்து விடும் படி முனிபல முகிழ்விலோஜனரன் சிறு திங்களும் முது பகீரதியும் புனையும் சடை முடியர் வேதமும் நின்று மணங்கமள் அபிராமி முகரநூபுர பங்கய சங்கரி கிரிகுமாரி திரியம்பகி தந்தருள் முருகனே சுரகுஞ்சரி முருகனே சுரகுஞ்சரி ரஞ்சித பெருமாளே முருகனே சுரகுஞ்சரி ரஞ்சித பெருமாளே பெருமாளே. மிக அழகான திருப்புகள். புகரில் சேவல தந்துர சங்கிரம நிருதர் கோப கிரபுஞ்ச நெடுங்கிரி பொருத சேவக குன்றவர் பெண்கொடி மணவளா மணவளா. சுவாமியை போற்றுகிறார் முருகப்பெருமான் சுப்பிரமணியன். யாராலும் வெற்றி பெற முடியாத சேவலை உடையவரே. புகர்னா வெற்றி பெற முடியாத, புகரில் வெற்றி பெற முடியாத சேவல் கொடி உடையது. புகரில் சேவல தந்துர சங்கிரம அசுரர்களை சங்காரம் செய்த நிருதர் கோப உக்ர கிரவுஞ்ச நெடுங்கரி கிரவுஞ்ச மாமலையை இரண்டாக பிளந்தவன் வேலை கொண்டு. பொருத சேவக குன்றவர் பெண் கொடி மணவாளா. வள்ளி பிராட்டியினுடைய கணவனான சுப்பிரமணியனே. புனித பூசுரரும் சுரரும் பணி தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் அந்தணர்களும் வழிபடக்கூடிய பாதாம்பயத்தை உடையவர். புயசபூதர என்றிரு கண் புனல் பொழிய மீசை அன்பு தொழும்பிய மனநாகி உன் பாதாம்பயத்தை உன்னுடைய தோள்களை நான் வணங்கி என் கண்களினால் நீர் சொரிந்து பூமியின் மீது விழுந்து உன் திருவடிகளை நான் வணங்குகின்ற உள்ளம் உடையவனாகவே ஆக வேண்டும் என்று கேட்கிறார். மனநாகி அகில பூத உடம்பு முடம்பினில். இந்த தனு கரண புவன போகம் நல்ல கையும் காலும் உடம்பும் பெருமான் கொடுத்திருக்கிறார். மருவும் ஆயிரங் மருவுமாய் இரு கரணங்களும். அந்த கரணங்கள் 4: மனம், வாக்கு, சித்தம், அகங்காரம். அப்பேற்பட்ட அந்த கரணங்கள் ஒழுங்காக இல்லை என்று சொன்னால் நாம் எதையும் வடிவாக கவனிக்க இயலாது.
கரணங்களும் அவிழ, அந்த கரணங்களால் நான் உன்னை காண முடியாது. அவிழ யானும் இழந்த இடந்தனில், நான் மனமற்ற இடம்தனில் சொல்லுகிறார். யாருமற்ற இடம்தனில் நீயும் நானுமாய் ஏகபோகமாய், எந்த விதமான ஆசாபாசங்களும் நிராசைகளும் ஆசைகளும் இல்லாது நிசப்தமான அமைதியான ஒரு மனநிலை. அவிழக யானும் இழந்த இடந்தனில் உணர்வாலே, தனி உணர்வாலே, தனிமை, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவி. அகிலவாதிகளும் சமயங்களும், ஆன்மாவே கடவுள், எத்தனையோ வாதிகள், உயிரே கடவுள், உயிர் இருக்கிற வரைக்கும் கடவுள், நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற எத்தனையோ சமயவாதிகள் நாங்கள்தான் பெரியவர்கள் என்று அவரவருக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அகிலவாதிகளும் சமயங்களும் அடைய ஆமென அன்றன நின்றதை அறிவிலேன் அறியும் படிகின்றருள் புரிவாயே. இப்பேற்பட்டவர்களோடு நான் சேராது என் அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அருளை வழங்குவாய். ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நிகழ்ந்திலேயே. அறிவிலேன் அறியும் படியின் அருள் இன்றருள் புரிவாயே. மகர கேதனமும் திகழ் செந்தமிழ், மீன் கொடியை உடையவன். மகர கேதனமும் திகழ் செந்தமிழ், செந்தமிழ் வளர்ந்த பொதிகை மலை. மலையமாருதமும் பல வெம்பரி மலசிலி முகமும் பல மஞ்சரி, நல்ல பூத்து குலுங்குகிற மலர்கள், மனம் வீசக்கூடிய மலர்கள், காற்று, தென்றல் காற்று, பொதிகை மலை உச்சியில் புறப்பட்ட காற்று, இவையெல்லாம் வசந்த காலத்தினுடைய நிலைமைகள். காமனுடைய, அவன் உலகத்திலே, காம உலகத்திலே இருக்கிற ஒரு விடயங்கள். வெறியாடும் மதுகராரம் விகுஞ்சனியுங்கர மதுரகர் முகமும் பொறவந்தழி, நல்ல தேன் வழியக்கூடிய சோலைகளை உடைய அந்த சோலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நல்ல மாசில் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிற, யாழ் வாசித்துக் கொண்டிருக்கிற பெண்களோடு ரதியோடு ஆடிக்கொண்டிருக்கிற காமன், மதனராஜனை, அப்பேற்பட்ட காமனை அவன் வெந்து சாம்பலாகும்படி நெற்றிக்கண்ணை விழித்தாராம். முனிபாலா, அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய மகனே, பாலனே, முகிழ்விலோ ஜனரஞ்சிறு திங்களும், சடையிலே சிறு திங்களும் வளரும் பிறை, முது பகீரதியும், கங்கை, கங்கையினுடைய பழைய பெயர் பகீரதியின் பேர். மந்தாகினி, பகீரதி, இவையெல்லாம் இன்றமும் வழக்கத்திலே இருக்கிற பெயர்கள். பகீரதியும் புனையும் சடை முடியரு வேதமும் நின்று மணங்கமள் அபிராமி, அபிராமினா அழகுடையவள். முகரநூபுர பங்கய சங்கரி, அம்பிகையை புகழ்கிறார். நூபுரத்தை அணிந்த, நெற்றி முதல்ல நூபுரத்தை அணிந்த பங்கயம், தாமரை மலர்களை உடைய சங்கரி, சங்கரன் பாகத்தில் உடையவள் சங்கரி. கிரி குமாரி, மலைமகள், மலையிலே அவதாரம் செய்தவர். பர்வதராஜனுடைய புத்திரி. திரியம்பகி, 3 கண்களை உடையவள். தந்தருள் முருகனே சுரகுஞ்சரி ரஞ்சித, குஞ்சரி மணவாளா,
வள்ளி பிராட்டி, சுரம்னா காடு, அப்பேற்பட்ட வனத்திலே தோன்றிய குஞ்சரி மணவாளன் அந்த அம்பிகையை மனம் பெற்ற ரஞ்சித பெருமாளே ஏ என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நாங்கள் நிறைவு செய்கிறோம். கடந்த 2 கிழமைகளாக நாங்கள் மிக சிறப்பு வாய்ந்த பிரித்தானியா இலங்கை திருநாட்டிலே பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் சென்று சைவ திருமுறை மாநாட்டை சென்ற கிழமை இதே நாளில் துவங்கி இந்த ஒரு கிழமையாக, ஒரு வாரமாக இந்த நாட்டிலே பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் சென்று நம்முடைய இலங்கை திருநாட்டிலே இருக்கிற ஈழத்தமிழர்கள் பெருமக்கள் எல்லாம் மிக வடிவாக, செம்மையாக ஆங்காங்கே திருக்கோயிலை அமைத்து வைத்து நல்ல நிர்வாக சபையை ஏற்படுத்தி அவற்றிலே சைவ ஆகம வேதங்கள் முறைப்படி திருமுறைகள் ஓதி அவ்வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களோடு நாங்களும் இணைந்து அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நல்லதொரு வாசகத்தை எல்லாம் சொல்லி, மகிழ் உரைகளை சொல்லி அவர்களோடு நாங்கள் சேர்ந்து திருமுறைகளையும் திருவாசகங்களையும் மிக செம்மையாக பாடி சிவபுண்ணியத்தை எல்லோரும் பெற்றார்கள். ஆதாரமிலே அருளை பெறவே என்று சொன்னது போல நல்ல வழிகாட்டி இல்லாது எங்களுடைய மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இது போன்ற நல்ல விடயங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவை உலகெங்கிலும் பறந்து விரிந்திருக்கிறது. உலக சைவ சமயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா அன்பர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய சிவஞான தமிழ் பேரவையினுடைய நல்ல மெய்த்தொண்டராக, அன்பராக, வளமையாக நீண்ட நெடிய காலமாக எங்களோடு பயணித்து வருகிற நம்முடைய லண்டன் மாநகரிலே வாழ்ந்து வருகின்ற நம்முடைய திருவாளர் நித்யானந்தன் ஐயா அவர்களும் எங்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைய வழிபாட்டிலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். மற்றது, அவர்கள் வளமையாக, இன்னும் சொல்ல போனால் இங்கு காலை சரியாக 5 மணி தியானங்களுக்கெல்லாம் நாங்கள் துவங்கி விடுவது வழக்கம் இந்த நாட்டை பொறுத்த மாட்டில். இன்றும் கனடா போன்றவை இன்னும் முன்னாலே அது முன்னுக்கு செல்லுகிறது. ஆனால் கடுமையான குளிரிலும் கூட அவர்கள் காலை 5 மணிக்கெல்லாம் எழும்பி இந்த வழிபாட்டிலே முற்றோதலே அவர்கள் கலந்து கொண்டு நம்முடைய சிவஞான தமிழ் பேரவையினுடைய தலையாய அன்பராக திகழ்ந்து வருகிறார்கள். அவர்களும் இன்றைய வழிபாட்டில் எங்களோடு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நந்திவர்மன் ஐயாவுடைய நண்பராகவும் திகழ்ந்து வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது நாங்கள் அங்கங்கே செல்லுகிற பொழுது நிறைய அன்பர்கள் எங்களோடு கதைத்த பொழுது, நாங்களும் சிவஞான தமிழ் பேரவையிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதை கேட்கிற பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நிறைய அன்பர்கள் நாங்கள் சிவஞான தமிழ் பேரவையோடு இருக்கிறோம். நான் கேட்கிறது உண்டு, அப்போ 5 மணிக்கெல்லாம் நீங்கள் எழும்பி நீங்கள் எப்படி இதை கலந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, இல்லை, நாங்கள் முடிந்த வரையிலும் நாங்கள் கலந்து கொள்கிறோம். மற்றது,
நாங்கள் வலையொலியின் வாயிலாக, யூடியூப்பின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார். இதை கேட்கிற பொழுது நமக்கு நம்முடைய பணி, சிவஞான தமிழ் அன்பர்கள் செய்கிற பணி உலகளாவிய அது வேலையாக, தொண்டாக, அது செம்மையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகமும், ஐயுறவும், ஐயப்பாடும் இல்லை. அப்படி எங்களுடைய அர்ஜுனமணி ஐயா போன்ற நல்லவர்கள், பெரியவர்கள், சைவ திருவாளர்கள் மிக செம்மையாக, நல்ல யோசனையாக, யாரும் செய்ய இயலாத, செய்ய முடியாத ஒரு பணியை செய்து வருகிறார்கள். இன்று கூட அரசாங்கம் தேவாரத்தை பயிலுங்கள் என்றெல்லாம் அறிக்கை விடு கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக அரசாங்கம். ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக நாங்கள் 3 ஆண்டுகளாக நிறைவு செய்ய போகிறோம். இன்னும் 10 கிழமை, 10 வாரம் வந்தால் 3 ஆண்டுகள் சரியாக நிறைவு பெறுகிறது. 146வது வாரமாக திகழ்கிறது. அப்படி இன்று திருமுறைகளை திருப்புகழோடு, விளக்கத்தோடு, பண்ணோடு உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் நேரடியாகவே பங்கு பெறுகிற ஒரு முற்றோதலாக நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிகழ்த்தி வருகிற இது செம்மையான எழில் ஞான பூசை, வேள்வி என்றே சொல்லலாம். திருமுறை பதிகங்களை இந்த வண்ணம்தான், இப்படித்தான் பாட வேண்டும் என்பது ஒரு நியதி. பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக என்று சொல்லுது. ஞானசம்பந்தர் ஒரு படிக்கு மேலே சென்று சொல்லுகிறார், இந்த பதிகங்களை எம்பந்தம் என கருதி ஏத்துவாருக்கு இடரில்லையே. தேவாரத்துல நமக்கு சொந்த பந்தம்னு நினைக்கணும். எதை சொந்தம்னு நினைக்கிறோமோ அதை நினைக்கிறது இல்லை, எதை சொந்தம்னு நினைக்க கூடாதோ அதை நினைக்கிறோம். திருவாசகத்தையும் திருமுறைகளையும் நமக்கு சொந்தமாக எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வண்ணமாக நம்முடைய நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் நவின்று கொண்டு, தொடர்ந்து சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களே, இந்த பிரித்தானியா மாகாணம் முழுவதும் ஈழ மக்கள் எப்படியெல்லாம் சிரமத்திற்குள்ளாகி இங்கெல்லாம் தொண்டு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. எங்களுடைய இனத்திற்காகவும், மொழிக்காகவும், தமிழ் பணிக்காகவும், சமயத்திற்காகவும் நாங்கள் செய்து வருகிற தொண்டு மேன்மேலும் வளர வேண்டும். அதற்கு இலங்கை, கனடா மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா அன்பர்களும் பேருதவி புரிவினம் என்று சொல்லி நாங்கள் இந்த அளவிலே எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளை வேண்டி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தலத்திலே சென்று பெருமானை வழிபடுகின்ற வகையிலே நாம் அனைவரும் அரதை பெரும்பாழி என்கிற தலத்திலே தங்கியிருந்து சிவபெருமானை வழிபட்டு ஏத்தி சிவபுண்ணியம் பெறுவோம் ஆகுக என்று சொல்லி, பிரித்தானியா சைவ ஒன்றிய திருக்கோயில் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி போற்றி, நம்முடைய சிவஞான தமிழ் அன்பருடைய லண்டன் மாநகரத்தினுடைய அடியவராக இருந்து வருகிற நம்முடைய நித்யானந்தன் ஐயா அவர்களையும் வணங்கி கொண்டு இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பாத கமலங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அரிய திருமுறை ஓதல் நிகழ்விலே உலகெங்கிலுமிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற சிவன் அடியார்களுடைய பாதங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். முதலில் நண்பர் நந்திவர்மன் அவர்களுடைய பாடல், அளவில்லா பெருமையனை ஆதியில்லா தொன்மையனை களவில்லா மனத்தோடு கசிந்துருகி வழிபடவும் உளமெல்லாம் ஒன்றியரை உணர்வினை நாம் பெற்றிடவும் தளர்வில்லார் சிவாக்கரின் தன்னழியை போற்றுவோமே. தளர்வில்லார் சிவாக்கரின் தன்னழியை போற்றுவோமே. எங்களையெல்லாம் இன்று அதிகாலையில் இது பிரித்தானிய நேரம் கடுவாய்க்கரை புத்தூர் திருத்தலத்திலிருந்து சுவாமிகள் திரு இரும்பூளை என்ற திருத்தலத்துக்கு அழைத்து வந்தார்கள். இங்கு இந்த திருத்தலம், இந்த
திருத்தலத்தினுடைய பெயர் தோன்றிய வரலாற்றை மிகவும் விளக்கமாக சுவாமிகள் எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இதனுடைய தற்போதைய பெயர் திரு ஆலங்குடி என்பது. அதோடு சுவாமிகள் இந்த இந்த தலத்திலே விட ஜந்துக்கள் எதுவுமே எங்களுக்கு எதுவும் செய்வதில்லை என்பதை தெளிவாக கூறியிருந்தார்கள். அருள்மிகு ஒளி ஏலவார்குழலி உடனுரை காசி ஆரணியர் அருளாட்சி புரிகின்ற திருவிரும்பூளை தலத்திலே திருஞான சம்பந்தர் பாடிய சீரார் கடலே தொழுவீர் இது சொப்பீர் என்கின்ற மாயமாளவ கவுளை ராகத்தில் அமைந்த பதியத்தை சுவாமிகள் விளக்கமாக எங்களுக்கு எடுத்து பாடி காட்டினார்கள். அதே நேரத்தில் அதை தொடர்ந்து பெரிய புராண பாடலும் அதைத் தொடர்ந்து திருப்புகழ், அது மிகவும் ஒரு கடின சந்தனத்தை உடைய ஒரு திருப்புகழை வலஜி ராகத்திலே பாணிக்குட்படாது சாதகர் என்கின்ற திருப்புகழை மிக விளக்கமாக சுவாமிகள் எங்களுக்கு கற்பித்தார்கள். அதனை தொடர்ந்து சுவாமிகள் எங்களை திருஅரதை பெரும்பாளி என்கின்ற அல்லது தற்காலத்திலே சொல்லப்படுகின்ற அரைத்துவார மங்கலம் என்று சொல்லப்படுகின்ற தலத்துக்கு அழைத்து வந்தார்கள். இந்த தலத்திலே அருள்மிகு அலங்காரவல்லி உடனுரை பாதாள வரதர் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 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 தலத்திலே நாங்கள் சுவாமிகள் எங்களுக்கு பைத்த பாம்போடரை கோவணம் பாய்புலி என்று கொல்லி பண்ணில் அமைந்த நவரோஸ் ராகத்தில் அமைந்த பாடலை பதியத்தை எங்களுக்கு மிகவும் விளக்கமாக கூறி, அதனை தொடர்ந்து பெரிய புராண பாடலும், அதனை தொடர்ந்து திருப்புகழ் புகழில் சேவல தந்துர சங்கிரம என்ற ஆரபித ராகத்தில் அமைந்த திருப்புகழையும் மிகவும் விளக்கமாக பல தமிழ் சொற்களுக்கு பொருளும் கற்பித்து எங்களுக்கு விளக்கமாக பாடி உதவி அருள் புரிந்தார்கள். எனக்கு இப்பொழுது திருக்குறள் ஒன்று ஞாபகத்துக்கு வருகின்றது. 24வது அதிகாரத்திலே இருக்கின்ற திருக்குறள் 1வது குறள் சொல்லுகின்றது, ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. எங்களுடைய உயிருக்கு ஊதியமாக அமைவது ஈதல், மற்றவர்களுக்கு கொடுப்பதும் வறிய மக்களுக்கு உதவி செய்வதும், அதோடு நாங்கள் தமிழும் சைவத்துடனும் இசைபட வாழ்தலும், அதுதான் எங்களுடைய வருமானமாக நாங்கள் எங்களுடைய வங்கியிலே சேர்த்துக் கொள்வது என்பதை இந்த திருக்குறள் எடுத்து காட்டுகின்றது. அந்த திருக்குறளையே தலையாய கருத்தாக கொண்டு எங்களுடைய சுவாமிகளும் உலகில் உள்ள பல வறிய மக்களுக்கும் உதவி செய்து, அதே நேரத்தில் அவர்களை தமிழிலும் சைவத்தாலும் இணைத்து எங்களுடன் பயணப்பட வைக்கின்றார். அதனையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்வடைகின்றோம். சுவாமிகளுக்கும் சிவஞான பேரவை அன்பர்களுக்கும் நாங்கள் என்றும் நன்றி கடன் உடையவர்களாக இருக்கின்றோம். இன்று இந்த விழா இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் பிரித்தானிய நாட்டிலிருந்து சுவாமிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சைவ திருமுறை ஒன்றியம், பிரித்தானிய சைவ திருக்கோயில்களின் ஒன்றியம் நடாத்துகின்ற இந்த விழாவிற்கு கடந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள் நடைபெற்றது. அந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள். அதனால் அவர்களை காணுகின்ற பாக்கியமும் நமக்கு கிடைத்தது. இன்று அவருடைய அருகிலேயே இருந்து இந்த தொகுப்புரையும் வழங்குவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி, இப்பொழுது ஜெயந்தி தனபாலன் அம்மா அவர்கள் எங்களுடைய அடுத்த மங்கள வாழ்த்தினை வழங்குவார்கள் என்று கூறி, திருவாளர் என்னுடைய அன்பு நண்பர் நந்திவர்மன் அவர்களுக்கும் சிவஞான நாள் பேரவையினருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். அளவில்லா பெருமையனை அதியில்லா தொன்மையனை களவில்லா மனத்தோடு கசுந்துருகி வழிபடவும் உளமெல்லாம் ஒன்றி இறை உணர்வினை நாம் பெற்றிடவும்
தளர்பிலார் சிவாகரன் தன்னழியை போற்றுவமே. தளர்விலார் சிவாகரின் தன்னழியை போற்றுவமே. திருச்சிற்றம்பலம். இந்த ஆலய வழிபாட்டினை நிறைவு செய்ய சண்டிகேஸ்வரர் வணக்கம். பொன்னங்கடுக்கை முடிவேந்த புனிதர் கமைக்கும் பொருள் அன்றே மின்னும் கலநாடைகள் பெறுவோம் வேறு தனக்கன்று அமையாமே. மன்னும் தலைவன் பூசனையில் மல்கும் பயனை அடியார்கள் துன்னும் படி பூசனை கொள்ளும் தூயோன் அடி தாமரை தொழுவாம். உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னம் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க அவாய் கனகத்திரளே போற்றி. சிட்னி நகர் முருகனுக்கு மேசூழ்க எல்லோரும்